நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்துத் தருவாராக. ஸ்கை ஆன்லைன் தினந்தோறும் நடத்தி வரும் இணையவழி தவ நிகழ்வில் கலந்து கொள்ள இணைந்துள்ள இருபால் மெய் அன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். நிகழ்வில் துவக்கமாக தவம், அதனைத் தொடர்ந்து மௌன நோன்பு நடைபெற உள்ளது. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரு உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதிப் பயனாகிய சந்ததமும் எனை மறவா சாந்த வாழ்வளித்தோய் என் சந்தோஷச் செய்தி இதுவே. நாடி சுத்தி. இடது கை சின் முத்திரையில் வைத்துக் கொண்டு வலது கை நாசிகா முத்திரையில். வலது பக்க நாசியை அடைத்துக் கொண்டு இடது பக்க நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து இடது பக்க நாசியை அடைத்துக் கொண்டு மெதுவாக வலது பக்க நாசி வழியாக மூச்சுக்காற்றை வெளியேற்றவும். மீண்டும் வலது பக்க நாசி வழியாக காற்றை இழுத்து இடது பக்க நாசி வழியாக மெதுவாக வெளியேற்றவும். இது ஒரு சுற்று. இது போல தொடர்ந்து சில சுற்றுக்கள் செய்வோம். தண்டுவட சுத்தி. மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக் கொண்டே உச்சி வழியாக ஆக்கினை. மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். மீண்டும் மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக் கொண்டே உச்சி வழியாக ஆக்கினை. மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். இதே போல மேலும் சில சுற்றுக்கள் செய்வோம்.
நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாகப் பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாகப் பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாகப் பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம். தவப் பயிற்சி, அதாவது தீட்சை பெறாத அன்பர்கள் தங்கள் கைகளை கோர்த்து கண்களை மூடி தாங்கள் விட்டு வாங்கும் சுவாசத்தின் மீது கவனம் வைத்து தவம் இயற்றுவோம். பயிற்சி பெற்ற அன்பர்கள் அவரவர் நிலையில் தவம் இயற்றவும். துவக்கம் ஆக்கினை.
துரியம்
தவத்தினை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில் துறையிலே, தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள், இணையவழி கூட்டுதவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். இப்பொழுது கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறந்து கொள்ளுவோம். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன்.
அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மௌன நோன்பு துவங்க இருக்கின்றோம். இப்பொழுது மௌன நோன்பு துவங்குவோம். இன்றைய மௌன நோன்பிற்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நன்றியும் வாழ்த்தும். நன்றியும் வாழ்த்தும் என்பது ஒருவர் செய்த உதவிக்கு நன்றி தெரிவிப்பதையும், எதிர்காலத்தில் அவர்களுக்கு நல்லவை நடக்க வாழ்த்துவதையும் குறிக்கிறது. இயற்கைக்கு நன்றி என்பது இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு உணர்வாகும். இது வாழ்வின் ஆதாரங்களையும் அழகையும் சூழல் சமநிலையையும் நமக்கு தருவதற்காக நாம் போற்றுகின்ற ஒரு செயல். மேலும் இது நமக்கும் பூமிக்கும் உள்ள பிணைப்பை உணர்ந்து இயற்கையை பாதுகாப்பதற்கான பொறுப்பையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்முடைய குருபிரான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கர்ம யோகத்துல இந்த நன்றி உணர்வு பத்தி ரொம்ப ஆழமான கருத்துக்களை அற்புதமா எடுத்து சொல்லியிருக்காங்க. கர்ம யோகம், கர்மம் என்றால் செயல், யோகம் என்றால் அறவாழ்வு. மனதையும் செயலையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு நல்ல முறையில் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் தீமை எழாத நன்மையே விளைவிக்க கூடிய முறையிலே செயல்களை ஆற்றி வாழக்கூடிய பண்புதான் அறம் எனப்படுகிறது. ஆகவே கர்ம யோகம் என்பது விளைவை தெரிந்து கொண்டு வினைகளை முறைப்படுத்தி கொண்டு அறநெறியோடு வாழக்கூடிய ஒரு தவ வாழ்வு ஆகும். இதைத்தான் கடமை அறம் என்று சொல்லலாம். இந்த கடமை அறத்துல 2 முக்கியமான தத்துவங்களை மகரிஷி கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நன்றியுணர்வு, இன்னொன்னு விளைவறிந்த விழிப்பு நிலை. நன்றியுணர்வு அப்படின்னா உடலுக்கோ உயிருக்கோ அறிவிற்கோ நலமான ஒன்றை ஓர் இன்பத்தை அனுபவிக்கிற போது அது யார் மூலமாக நமக்கு கிடைச்சதோ, அதை யார் நமக்கு கொடுத்தாங்களோ அதற்காக அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்வதாகும். அதாவது வந்த மூலத்தை மதித்து போற்றுவது என்பதுதான் நன்றி. நமக்கு நலமான ஒன்றை செய்தவர்களுக்கு நம்மால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாம நினைவிலேயே வைத்திருந்து மறவாது இருந்து காலம் வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்கள நினைச்சுக்கிட்டே இருப்பதுதான் நன்றி உணர்வு அப்படின்னு சொல்றோம். அந்த கடமை அறத்துல நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமா மகரிஷி சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமா 2 வரியில ஒரு கவி கொடுத்திருக்காங்க. ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடு. ஒரு பிடி உணவை எடுத்து சிந்தித்தோம்னா அதுல எவ்வளோ பேரோட உழைப்பு அடங்கி இருக்கிறது. அப்போ நம்ம உழைப்புனால பதில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்து அதுல வருது. அதுதான் நன்றி உணர்வு. எப்பொழுதும் இந்த சமுதாயத்துல இருந்து எல்லாத்தையும் நாம பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். அந்த சமுதாயத்திற்கு எந்த வகையில நாம நலம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு காத்து இருப்போமானால் அதுதான் நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வுல பொருளாதார செழிப்பு இருக்குது, அறநெறி வாழ்வும் இருக்கிறது. எல்லாரும் நலமாக வாழ வேண்டும் என்று ஊடுருவி பாய்ந்து வளரக்கூடிய அன்பு இங்கதான் மிளிர முடியும். அப்போ மகரிஷி அவங்க நமக்கு இந்த நன்றி உணர்வு பத்தி எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இயற்கைக்கு நன்றி அப்படிங்கிறது, இயற்கை நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்குன்னு பார்த்தோம்னா தூய காற்று, நீர், உணவு மற்றும் வாழ்வு ஆதாரத்தையே, நம்ம வாழ்க்கைக்கான ஆதாரத்தையே இயற்கை தான் நமக்கு வழங்குகிறது. அதற்காக நாம நன்றி செலுத்தணும். அடுத்து இயற்கை நமக்கு மன அமைதியையும் அழகிய காட்சிகளையும் தருகிறது. அதற்காக நாம் இயற்கைக்கு
நன்றி செலுத்துவோம். இயற்கைக்கு நன்றி செலுத்தும் போது இயற்கையுடனான நமது உறவை வலுப்படுத்தவும் அதை பேணி காக்கவும் உதவும் ஒரு கடமைதான் இந்த நன்றி செலுத்துற உணர்வு. அப்போ வான்காந்தமாய் நிரம்பியுள்ள விண்கலத்திற்கும் பேரியக்க மண்டலத்திற்கும் நாம நன்றி செலுத்துவோம். வான்காந்தத்திற்கும் பேரியக்க மண்டலத்திற்கும் நன்றி. அடுத்து, நுண்ணிய இயக்க மூலக்கூறுகளால் நிரம்பிய விண்கலம், கோள்கள், நட்சத்திரங்களால் நிரம்பிய பேரியக்க களத்திற்கு நன்றி செலுத்துவோம். அப்போ நாம இன்னைக்கு இந்த மௌன நோன்புல இந்த வருடத்தோட நம்ம நிறைவு பகுதியில இருக்கிறோம். சோ இந்த வருடத்துல இயற்கை நம்மள எந்த அளவுக்கு பேணி பாதுகாத்திருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வோட அந்த இயற்கைக்கு நாம நன்றி செலுத்தலாம். இந்த வருடத்துல நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், அதற்காக நாம நன்றி செலுத்தலாம். முதல்ல நாம இயற்கைக்கு நாம இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, இயற்கை நமக்கு எவ்வளவு விஷயத்துல மகரிஷி சொன்ன கவி மாதிரி அந்த ஒரு பிடி உணவுல உலக ஒற்றுமையே பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ், நம்ம யூஸ் பண்ற பொருள் ஒவ்வொன்னுத்துலயும் அந்த இயற்கை நமக்கு எவ்வளவோ விஷயங்களை கொடுத்திருக்கு. இது எல்லாத்துக்கும் நாம நன்றி செலுத்துவோம். இது எல்லாத்துக்கும் அப்போ நாம இன்றைக்கு மௌன நோன்புல நாம தற்சோதனைக்கு எடுத்துக்கொள்வது, இந்த வருடம் முழுவதும் இயற்கை நமக்கு அளித்த அளவில்லாத அளப்பரிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து பார்த்து இயற்கைக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்து, இது எல்லாத்திற்கும் மேலாக அருட்பேராற்றலால் தூய வான்காந்த ஆற்றலை வழங்கி நம்மை காக்கும் பிரபஞ்ச களத்திற்கு நன்றி கூறுவோம். இந்த வருட நிறைவுல நாம நன்றி கூறி வாழ்த்தி மகிழ்வோம். மௌன நோன்பை இனிதே துவங்குவோம். இன்றைய மௌன நோன்பிலே நாம ஒவ்வொன்றுக்கா நாம நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மௌன நோன்பு துவங்குவோம்.
வாழ்க வளமுடன். இன்றைய மௌன நோன்பிலே இயற்கை நமக்கு வாரி வழங்கிய அனைத்திற்கும் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அருட்பேராற்றலாய் தூய வான்காந்த ஆற்றலை வழங்கி நம்மை காக்கும் பிரபஞ்ச களத்திற்கு நன்றி கூறி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இன்றைய மௌன நோன்பினை நன்றி உணர்வோடு நிறைவு செய்து கொள்ளுவோம். மௌன நோன்பில் இன்று நாம் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பினை தொடர்ந்து நாளை மௌன நோன்பு துவங்கும் வரை சிந்தனையில் கொள்வோம். இன்றைய மௌன நோன்பில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். மௌன நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு பின்புலத்திலிருந்து அருட்தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ்க வளமுடன். டிசம்பர் மாதம் முழுவதும் மௌன நோன்பு நடைபெற உள்ளது. அனைவரும் தொடர்ந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைத்து நிறைவு செய்கிறோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை, கடன் வறுமை, களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்ளுவோம். வாழ்க வளமுடன்.